வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சுமதி தேனை கூட்டிக்கிட்டு ஆதி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே தான் வாசுதேவன் நிற்கிறாங்க. இதை பார்த்து சாக்காரங்க, டே என்ன நீ உயிரோடி தான் இருக்கிறியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இப்போ பார்ப்பேன்னு நீ நான் நினைக்கலடா அப்படின்னு வந்து சட்டையை பிடிக்கிறாங்க. வாசுதேவன் சட்டையை சுமதி. இதை வந்து ரம்யா பார்க்குறாங்க. என்ன என் புருஷனை எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்னடி உன் புருஷனா? இது என் புருஷன் என் வயிற்றுல 2 பிள்ளைகளை தந்துக்கிட்டு என்னை அனாரையாக விட்டுட்டு போனவன் தான் இவன் அப்படின்னு வந்து இவன் குடிகார பாவி. இவனால் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கிடையாது. இவனை பார்க்க நேரமே என் அடிவயிறு அப்படியே எரியுதுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு வாசுதேவன் சட்டையை பிடிச்சி அப்படியே கறக்குறாங்க நம்ம சுமதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா இது நம்மளோட அப்பாவா? தான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேனு வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரம்யா எங்கள் கண்ணிலே முழிக்காதுங்க, இந்த சுமதிக்கு துரோகத்தை பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணினீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாசுதேவனை அப்படியே அடித்து விரட்டுறாங்க. இந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாம் என்னை விட்டு போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் சுமதி தான் அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க வாசுதேவன். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம மீனாட்சி 90 நாள் கெடு போட்டிருக்கா உனக்கு, அதில் ஒரு நாள் போயிட்டு அப்படின்னு வந்து ஆதி வந்து கலாய்க்கிறாங்க நம்ம ஜீவாவை. இன்னும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் போய் இந்த 90 நாள் முடிஞ்ச உடனே அந்த மீனாட்சி என்னோட மனைவி ஆவா, நீ வேண்டாம் அப்படின்னு வந்து தூக்கி எரிஞ்சிட்டு அவள் கழுத்தில் நான் தாலி கட்டு வேண்டாம், அது நடக்க போகுது, ஒவ்வொரு நாளையும் நீ இப்படி தான் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சவால் விடுறாங்க நம்ம ஜீவா கிட்ட வந்து ஆதி. அந்த ஒரு கட்டத்தில் எனக்கு புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முக்கியம், நான் மீனாட்சியை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், மீனாட்சி என் கூட வாழறதுக்கு ஒவ்வொரு நாள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து இப்போ எனக்கு புரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க ஜீவா. இனி ஒவ்வொரு நொடியும் வேஸ்ட் ஆக்காமல் என் மீனாட்சி கூட அவள் மனம் மாதிரி என் கூட வாழணும், அதுக்காக நான் செலவிடணும், என் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு உள்ள எண்ணம் நம்ம ஜீவா மனசில் வர ஆரம்பிச்சுட்டு இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஆதியோட வீட்டுக்கு வந்து தேனை கூட்டிக்கிட்டு நம்ம சுமதி வந்து போகிறாங்க. கல்யாணம் என்னமோ அந்த ஆதி தம்பி கூட நடக்கலை, ஆனால் நம்ம போய் வந்து அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு வரலாம். அவங்க மனசும் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம். இந்த ஜீவா திடுதுப்புனி வந்து மீனாட்சி கழுத்தில் தாலி கெட்டுவாருன்னு நினைக்கல. அந்த தம்பியும் கண்டிப்பாக நம்ம வந்து மீனாட்சி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகு என் பொண்ணு கழுத்தில் ஜீவா தாலி கட்டின பிறகு ஏனோ என் மனசு வந்து ஆதியை வந்து சப்போர்ட் பண்ண முடியலை. ஜீவாவையும் என் பொண்ணும் நல்லபடியாக இருக்கணும்னு தான் தோணுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி அவங்க வீடு வர போயிட்டு வருவோம், தேனு வா என் கூட அப்படின்னு வந்து நம்ம சுமதி வந்து ஆதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் நம்ம வாசுதேவன் இருக்கிறாங்க. வாசுதேவனை பார்த்த உடனே சாக்காராங்க சுமதி, என்ன நீ உயிரோடி தான் இருக்கிறியா அப்படின்னு வந்து இத்தனை வருஷம் 20 வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்ப்பேன் அப்படின்னு வந்து நினைக்கவே இல்லை, நீ இங்கே தான் இருக்கிறியா, வாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம ரம்யா. என்னது என் புருஷன் சட்டையை இவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க, சுமதி உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரம்யா கேட்குறாரு. ஏய் இவர் என் புருஷன்டி, என் வயிற்றுல 2 பிள்ளைகளை தந்துக்கிட்டு என்னை கறிகலங்க விட்டுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு போன துரோகி இவன். இவனை பார்த்தாலே என் அடிவயிறு எரியுது. இவன் எனக்கு செய்த துரோகம் அப்படி. நான் 2 சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் இந்த ஒரு உலகத்தில் எப்படி கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்திருப்பேன். அதை கொஞ்சம் நினச்சி பார்க்க நேரம் இவனை இப்போவே வெட்டி கூறு போடணும் போல இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம சுமதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க தேனு. அதுதான் இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்க அப்படின்னு வந்து இவரை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சா, இப்போ எனக்கு நல்லா புரியுது. அப்போ ஆதியோட கல்யாணத்துக்கு நீங்கள் வாரேன்னு அப்போ ஏமாத்துனது இந்த சுமதியை பார்த்து பயந்து ஓடிதானா அப்படின்னு வந்து ரம்யா
ரம்யா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கீங்க, இந்த சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, நான் உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரம்யா வந்து வாசுதேவன்கிட்ட, இந்த பாருங்கள், நீங்கள் கட்டின தாலி எனக்கு தேவையே இல்லை, என்னை விட்டு போயிருங்க, இதுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா இனி இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது, வாமா நம்ம போகலாம், இந்த மனுஷன் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேனு வந்து நம்ம சுமதிக்கு கையை பிடிச்சி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து கொடுக்கல. எனக்கு கூட நேரம் நம்ம சுமதி, இந்த பாரு தேனு, என்னால் இதை தாங்கிக்கவே முடியலை, இந்த மனுஷன் இங்கே இவையில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கனா, என் கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவருக்கு 2 பிள்ளைங்க என்ன ஆனாங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க தவறுன இவர் தானே, இவர் உயிரோடு இருந்து எதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நம்ம ஆதிக்கு வந்து தெரிய வருது, அப்போ மீனாட்சி நம்ம மாமாவோட பொண்ணு தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டு, என் அக்கா வாழ்க்கையை நாசம் ஆக்குன இந்த சுமதியோட பொண்ணு மீனாட்சி நல்லாவே இருக்கக்கூடாது, நான் வந்து கண்டிப்பாக ஜீவாவின் கழுத்தில் சுமதி கட்டி ஜீவா கட்டின தாலி அந்த சுமதியோட பொண்ணு கழுத்தில் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக வந்து கடத்திக்கிட்டு அவள் கழுத்தில் நான் தாலியை கட்டுவேன். என் அக்காவுக்கு இப்படி ஒரு நடபுன வாழ்க்கைக்கு காரணம் இந்த வாசுதேவன் தானே, இந்த வாசுதேவன் பொண்ணோட வாழ்க்கையை நான் அழிச்சே தீரணும் அப்படின்னு வந்து ஆதி வந்து கோபத்தில் வந்து இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, வாசுதேவனை இதுக்கு மேலே எங்கள் கண்ணில் முழிக்கக்கூடாது, நீங்கள் வீட்டை விட்டு போயிருங்க, போதும், இதுக்கு மேலே நான் பார்க்க கூடாது, இப்படி ஒரு சுமதிக்கு வந்து கணவராக இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, எங்கள் அப்பாவையும் நல்லாவே ஏமாற்றி உங்களை மருமக நாட்டு அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, எங்கள் சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் இவ்வளோ நாள் கவனிச்சிங்களே, இனி நீங்கள் கவனிக்கின்ற அந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு வந்து வாசுதேவனை விரட்டுறாங்க. ரம்யா நான் சொல்லதை கேளு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லை இதுக்கு மேலே இந்த வாசலில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு வந்து வாசுதேவனை விரட்ட நேரம் நான் எங்கே போவேன், இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஜீவா வந்து மீனாட்சி காலத்தில் தாலி கட்டினது சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிட்டு, இந்த சுமதிக்கு நான் தான் அவள் புருஷன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அவளால் இப்போ உள்ள எல்லா உண்மையும் வெடிச்சிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் சுமதி தான், இந்த சுமதியை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. தேனு வந்து நம்ம மீனாட்சி கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பாரு, ஆதியோட மாமா அந்த வாசுதேவன் வேற யாரும் இல்லடி, நம்ம அப்பா தான் அப்படின்னு சொன்னார். என்னக்கா சொல்கிற? ஆமாம், இது இப்போ தான் தெரியுது, அம்மாவை தான் அந்த வாசுதேவனை பார்த்த உடனே இது உங்கள் அப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த நபரை பிடிச்சி இப்போ வந்து ஆதி வீட்டில் போய் நாங்கள் அம்மா சட்டையை பிடிச்சி உலுப்பிக்கிட்டு தான் வந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்னக்கா சொல்கிற, இதெல்லாம் உண்மையாட்டா? ஆமாம், வாசுதேவன் தான் வந்து நம்ம அப்பா, நம்மளை சின்ன வயசில் தூக்கி எரிஞ்சிட்டு போனவர் அப்படின்னு சொன்னால, நல்ல வேலை அந்த ஆதி கூட எனக்கு கல்யாணம் ஆகலை, நடந்திருந்தா என்ன அவருக்கு மூஞ்சிலே முழிச்சிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஜீவா வந்து என்னை கல்யாணம் பண்ணது நல்லதுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனாட்சி. இந்த சைடு பார்த்தோன்னா, என் மீனாட்சிக்காக நான் வந்து ஓடணும், உழைக்கணும், அவளை நல்லபடியாக வாழ வைக்கணும், அவள் வந்து கண்டிப்பாக நான் தான் வேணும் அப்படின்னு வந்து 90 நாளில் சொல்ல வைக்கணும், அந்த ஆதிக்க முகத்தில் கரிய பூசணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம